எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 186வது வீடியோ. அதாவது இந்த புக்கு ரிவ்யூ சம்மந்தித்த வரைக்கும் 36வது வீடியோ. ஓகே, அதில் முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரியே இதுவும் நம்ம 11th சாப்டரோட தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன வீடியோ தான். இதில் அந்த சக்ஸஸை பற்றியே திருப்பி அவர் என்ன சொல்கிறாரு, வேறு கோணங்களில் அதை பற்றி நமக்கு என்ன சொல்கிறதுக்கு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேயா? அவர் என்ன சொன்னார், நம்மளோட ஆழ் மனசை நம்ம வெற்றிக்கு ஒரு துணையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதாவது நம்ம ஆழ் மனசை ஒரு பார்ட்னர் ஆக்கணும். இப்போ பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னருங்கிற மாதிரி நம்ம அதாவது வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டே ஒரு துணையாக வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் இப்போ சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னால் என்னென்னு முந்தின வீடியோவில் பார்த்தோம். அதுக்கு இன்னும் 1-2 உதாரணம் கொடுக்குறாரு. உதாரணம் என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மெஷர் ஆஃப் ட்ரூ சக்ஸஸ், உண்மையிலேயே உங்களுக்கு வெற்றினா அது எப்படி வரணுன்னா, நீங்கள் உழைக்கிற உழைப்பில் இல்லைன்னா நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டோட ஹெல்ப்பில் வர்ற ஒரு வேலையாக இருக்கணும். இல்லாமல் கள்ளங்கப்படமாக கள்ள நோட்டு அடித்து இல்லைன்னா சொசைட்டியில் இருக்க ரூல்ஸுக்கு எதிராக கலப்படமான பண்டங்கள்லாம் விற்கிறது, கள்ளக்கடத்தல் பண்ணுறது, ட்ரக்கு விற்கிறது, இந்த மாதிரியெல்லாம் கெட்ட வழியில் நம்ம செஞ்சோம்னா சில சமயம் நிறைய பணம் சம்பாதிக்கலாமா இருக்கும். நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க, இல்லைங்கள. ஆனால் அது என்றைக்கும் அவனுக்கு நிலையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. அதனால் சரி, பக்கத்து வீட்டுக்காரன் என்னமோ கொள்ளை அடிக்கிறான், என்னமோலாம் பண்ணுறான், எல்லாம் தில்லுமுள்ளு பண்ணி தான் காசு பண்ணுறான், ஆனால் அவனும் சந்தோஷமாக இருக்கானே, அவனும் பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக இருக்கான். நான் தான் இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஏதோ நேர்மைன்னு சொல்லி ஏதோ நேர்மையாக வாழ்கிறேன், எனக்கு ஒரு வழியும் காணாம் அப்படின்னு நீங்கள் மனசு தளர விடாதீங்க. ஏன்னா அவன் கள்ளத்தனமாக பண்ணுற வேலைக்கு அவனுக்கு எப்படியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு, ஒரு தண்டனை அவனுக்கு கிடைக்கும். கடைசி காலத்துலையாவது அவன் நரகமாக கஷ்டப்பட்டு தான் சாவான் இல்லையா? சிலவங்கள்லாம் இருக்காங்க கடைசி வரைக்கும் சந்தோஷமாகவே இருந்துட்டு போவாங்க. அதுக்கு வேறு பல காரணங்கள் உண்டு. அதை பற்றிலாம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு நாள் டைம் வரும்போது நான் சொல்கிறேன். அவன் பண்ண பூர்வ ஜென்ம கர்மம், அவன் செஞ்ச புண்ணிய காரியங்கள், அவனோட அம்மா அப்பா செஞ்ச புண்ணிய காரியங்கள், அவனோட தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணிய காரியங்கள், அவனோட போன ஜென்மம் அவன் ஒத்த காலில் நின்று நல்லா பிரார்த்தனை பண்ணியிருப்பான், எனக்கு நிறைய காசு வேணும், கடைசி வரைக்கும் பணக்காரனாக இருக்கணும், செல்வ செழிப்போடு வாழணும், ஒவ்வொன்றும் வாழணும் அப்படின்னு அவன் ரொம்ப 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 வேண்டி பூஜை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எவ்வளவோ பண்ணியிருப்பான். அதனால் அவனுக்கு இந்த லைஃப்பில் அப்படி கிடச்சிருக்கு. ஆனாலும் அவன் நியாயமாக வாழ்ந்திருந்தான்னா, நியாயமாக பணம் பண்ணியிருந்தான்னா அது நிலைக்கும். அநியாயமாக பணம் பண்ணி அவன் ஓஹோன்னு வாழ்ந்தான், ஒன்று கடைசி காலத்துலையாவது அவன் கஷ்டப்படுவான். அதவா அவன் கஷ்டப்பட்டான்னா அடுத்த ஜென்மம் அதுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவனோட சந்ததிகளை அது பாதிக்கும். அவனோட குழந்தைங்க, அவனோட பேர குழந்தைங்க வீட்டில் ஏதாவது ஒரு விதத்தில் அது கூடிய சீக்கிரத்தில் அடிபடம் காமிக்கும் அப்படின்னு ஜோசப் மர்ஃபியே சொல்கிறார். ஓகே, அப்போ நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சும்மா சொல்லலை, இது யூனிவர்சல் லா. எப்போ நம்ம நியாயமாக சம்பாதிக்கிறோமோ அதுதான் நமக்கு ஒட்டும், நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் பிரயோஜனப்படும், இல்லாட்டினா அது வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவன் அநியாயமாக பணம் சம்பாதிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறானேன்னு நினச்சி நீங்கள் அந்த வழியில் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவன் பண்ணுறது தப்புன்னு. அவன் வெளியே ஷோவாக கம்பீரமாக ரொம்ப அந்தஸ்தோடு நடக்கிறானா கூட உள்ளுக்குள்ளே அவனுக்கு மனசாட்சி அவனை குத்திக்கிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஒரு நைட்டு படுத்தானா அவனுக்கு 1000 கேள்விகள் வரும். அவனுக்கு மன நிம்மதி இல்லாமல் தான் வாழ்கிறான். ஆனால் வெளியே காமிக்கிறதில்ல. செஞ்ச தப்பையே திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அதில் பணம் வருது, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் அவன் பண்ணிகிட்ருக்கான். ஓகே, அது நிரந்தரமான ஹாப்பினஸ்ன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ட்ரூ மெஷர்மெண்ட் ஆஃப் சக்ஸஸ்ங்கிறது அது கிடையாது.
அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன சிந்திக்கிறோமோ, நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ, அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வாழ்க்கை. அதை பற்றியெல்லாம் நிறைய ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ ஒரு 3 உதாரணம் சொல்கிறார். ஒன்று என்ன சொல்கிறாரு, அவருக்கு ஒரு ஆளை நல்லா தெரியுமா, அந்த ஆள் பிக் பாக்கெட் பண்ணுறவன், பிக் பாக்கெட் அடித்தே சம்பாதிக்கிறவன். அவன் பிக் பாக்கெட் அடித்தே நிறைய பணம் சம்பாதிச்சிட்டான். அவனுக்கு ஃப்ரான்ஸில் ஒரு வீடு இருக்குது, இங்கிலாண்டில் ஒரு வீடு இருக்குது, சொந்த வீடு, ராயல் லைஃபு, அமோகமான ஓஹோங்கிற வாழ்க்கை. ஆனால் அவனுக்கு உள்ளுக்குள்ளே எந்த நிம்மதியும் கிடையாது. எப்பவும் பயந்துக்கிட்டே இருப்பான். எப்போ போலீஸ் நம்மளை பிடிக்கும், எப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும், எவ்வளோ அவமானப்பட வேண்டியிருக்கும், எவ்வளோ நாள் ஜெயிலில் வாழ வேண்டியிருக்கும், எப்போவுமே ஒரு பயத்திலே இருப்பான். கடைசியில் அவன் என்ன பண்ணான், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறத விட செத்தே போகலாம் அப்படின்னு நினச்சி அவன் சூசைட்லாம் பண்ணிக்கல. அவன் நேராக போலீஸில் போய் சரண்டர் ஆகிட்டான். போலீஸில் போய் சரண்டர் ஆனதுனால அவனை ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் கொஞ்சம் ஜெயில் தண்டனை கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. ஏன்னா அவனே சரண்டர் ஆனான். ஜெயிலில் இருந்ததுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் சைக்கியாட்ரிஸ்ட்டை மனோரீதியாக அவன் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டான். ஆன்மீகத்தில் போனான். ஆன்மீகத்துலேயும் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் நல்ல ஒரு மனுஷனாக சின்ன ஒரு வேலையில் சேர்ந்து மனசாட்சியோடு வேலை செஞ்சு நல்ல ஒரு பிரஜையாக வாழ்ந்தான். அப்போ தான் அவனுக்கு மனசில் நிம்மதியே வந்தது. அப்போ இதெல்லாம் அவன் ஜோசப் மர்ஃபிட்ட சொல்லியிருக்கான். அதனால தான் அவர் எழுதுகிறார். ஓகே, அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, கெட்ட விதத்தில் சொசைட்டிக்கு எதிராக, நம்ம ரூல்ஸுக்கு எதிராக நம்ம போனோம்னா நம்ம சில சமயம் ரொம்ப நாள் கண்டுபிடிக்காமல் கூட நம்ம வாழலாம். ஆனால் அது ஒரு நாளும் உங்களுக்கு மன நிம்மதியை தராது. அப்போ மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறவனை வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறான், அதுதான் அவனுக்கு வெற்றி நம்மளால் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது இல்லையா? அதை தான் அவர் சொல்கிறார். அப்போது எப்போவுமே நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை வாழணுன்னா ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும்னா 4 பேரோட மனசில் என்ன ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். இப்போ சும்மா நான் உண்மையை தான் பேசுவேன், நான் சத்தியம்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை மனசை புண்படுத்திக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஓகே, எப்படி பேசணும், எப்படி நாசூக்காக இருக்கணும், எப்படி இதாக இருக்கணும், நல்ல விதத்தில் வாழணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்னொருத்தர், அதாவது இன்னொரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறார். இந்த ஃப்ளாக்லருங்கிற ஒரு ஆயில் மேக்னெட்னால் இந்த எண்ணெய் வியாபாரம் பண்ணி பெரிய ஆளானார். அவருக்கு எப்படி இது நடந்ததுன்னா, அவர் அவர் இப்போ எப்படி இருக்காரோ அதை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே மனக்கண்ணில் பார்க்குறார். அதாவது ஒரு பெரிய ஆயில் கம்பெனி நடத்துகிற மாதிரியும், அங்கே ஒரு சைடு புகையெல்லாம் வர மாதிரி, அதாவது ஆயில் எல்லாம் எரித்து அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வேலை செஞ்சு அங்கேருந்து புகை வருது, பெரிய பெரிய லாரிகளில் ஆயில் வருது, பெரிய பெரிய லாரிகளில் ஆயில் எடுத்துகிட்டு போகிறாங்க, இங்கே கொண்டு வராங்க, சுத்திகரிக்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, நிறைய வேலை ஆட்கள்லாம் யூனிஃபார்ம் போட்டுட்டு வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி பல 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 காரியங்கள், மைன்யூட் டீட்டெயில்ஸ் வரைக்கும் அவர் மனக்கண்ணில் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். கடைசியில் ஒரு நாள் அவருக்கு அந்த மாதிரியே ஒரு வேலை கிடச்சிது. அப்போது இவர் என்ன சொல்கிறார், அதாவது அவர் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி அவர் நிறைய சொல்கிறார். அதாவது முன்ன ஹெல்த்துக்கு என்ன பண்ணணும்னு சொன்னார், வெல்த்துக்கு என்ன பண்ணணும்னு சொன்னார், இப்போ சக்ஸஸுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறார். உனக்கு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழணுமா, மனக்கண்ணால் பாரு. அப்துல் கலாமும் பெரிய பெரிய ஆளுங்களும் ஏற்கனவே சொல்லிட்டு போனது தான் இவரும் சொல்கிறார். அப்போது உங்களோட ஆழ்மனசோட சக்திக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இதை சொல்கிறார். ஓகேயா? அப்போது அக்கார்டிங் டு யுவர் பிலீவ் இட் இஸ் டன் அன்டு யூ அப்படின்னு இதில் நம்ம பைபிளில் சொல்லியிருக்கு. அக்கார்டிங் டு யுவர் பிலீவ், நீ என்ன நினைக்கிறியோ அது மாதிரி தான் உன் வாழ்க்கை.
அதுதான் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது இன்னொரு எக்ஸாம்பிள். அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கும்போதே அவன் பெரிய ஆக்டர் ஆகணும், சினிமாவில் நடிக்கணும், போஸ்டரில் எல்லாம் அவன் படம் வரணும், அவன் பேர் வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனால் அவனுக்கு அந்த வயசில் ஒன்றும் செய்கிறதுக்கு வழியே இல்லை. ரொம்ப புவர் இதில் இருந்தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து மாடு மேய்க்கிற வேலை, அவனோட வேலைங்கிறது மாடு மேய்க்கிற வேலை. ஆனால் மாடு மேய்க்கும்போது, மாட்டை ஓட்டிகிட்டு போகும்போது, மாடு பால் கறக்கும் போதெல்லாம் நான் என்றைக்காவது ஒரு நாள் பெரிய ஆக்டர் ஆவேன், கடைசி வரைக்கும் இந்த மாதிரி மாட்டில் பால் கறந்துட்டுருக்க மாட்டேன், நான் பெரிய ஆளாவேன், என் பேர் எல்லா போஸ்டர்லேயும் இருக்கும், என்னோடய இமேஜெல்லாம் எல்லா போஸ்டர்லேயும் வரும் அப்படின்னு எப்போ பாரு அதை பற்றியே நினச்சான். கடைசியில் என்னாச்சு, அவனுக்கு கொஞ்ச நாள் ஆனோடனே இந்த மோஷன் பிக்சர், அதாவது இந்த சினிமாலாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த ஒரு கம்பெனியில் ஒரு வேலை கிடச்சிது. எப்போ அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிதோ அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி இப்படி முன்னேற்றி வந்து கடைசியில் அவன் பெரிய ஆக்டர் ஆனான். அப்போ இந்த ஆக்டரே இதை பற்றி ஜோசப் மர்ஃபிட்ட சொல்லியிருக்காரு, அவரோட பர்மிஷனோட இதில் இந்த புக்கில் அவரை எழுதியிருக்காரு. அப்போது அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த பெரிய ஆக்டர் ஆகணுங்கிற அந்த ஆசை, அந்த வெறி, அந்த இமேஜினேஷன், இந்த கற்பனை சக்தி, அதெல்லாம் தான் அவனை பெரிய ஒரு ஆக்டர் ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இன்னும் ஒன்று, அதாவது இன்னொருத்தர் ஒரு டாக்டர் மர்ஃபி வந்து ஒரு ஃபார்மசி மருந்து கடைக்கு போயிருக்கார். மருந்து கடையில் ஒரு ஆள் மருந்து எடுத்து கொடுப்பார் இல்லையா, நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனை கொண்டு கொடுத்தா ஷெல்ஃபாக தேடி பார்த்து அது கரெக்டாக எடுத்து கொடுப்பார்ல, மருந்து எடுத்து கொடுக்குற வேலை அந்த ஆளுக்கு. அந்த ஆள்கிட்ட மர்ஃபி பேச்சு கொடுத்துருக்காரு. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த ஃபார்மசிஸ்ட்டு, நான் வந்து ஒரு 25 வருஷம் இந்த வேலையை செய்வேன், வேலையை செஞ்சு முடித்தா எனக்கு வயசும் ஆகிடும், இவங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு தொகை கொடுப்பாங்க பென்ஷனுங்கிற மாதிரி, அதை வச்சுட்டு நான் ரிட்டையர்ட் லைஃப் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது மர்ஃபி கேட்டிருக்காரு, ரெண்டா முட்டா பயலே, காலம் பூரா இந்த மாதிரியே மருந்து எடுக்கிற வேலை தான் செய்வியா, உனக்கு இதுக்கு மேலே எல்லாம் சிந்திக்க தோணலையா? நாளைக்கு இதே மாதிரி பெரிய ஒரு ஃபார்மசி நானே வைப்பேன், அதில் கல்லால் உட்காந்து பணம் வாங்கி வாங்கி போடுவேங்கிற மாதிரி நீ நினச்சி பாருடா அப்படின்னு ஒரு ஹிண்ட் அடிச்சுட்டு போயிட்டார். இவனுக்கு பிடிச்சிருச்சு, பற்றிக்கிச்சு. இவன் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஆமாம் நான் ஏன் 25 வருஷம் இவங்கிட்ட அடிமையாக வேலை செய்யணும், நான் வேலை செய்வேன், சம்பாதிப்பேன், கொஞ்சம் சேர்த்து வைப்பேன், நான் நாளைக்கு ஒரு பெரிய ஃபார்மசியை நான் வைப்பேன், அது ஃபார்மசியோட ஓனராக தான் நான் இருப்பேன், நான் ஏன் எப்போ பாரு இவங்கிட்டே 25 வருஷமாக வேலை செய்யணும், அவர் சொன்னது எவ்வளோ கரெக்டு அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து இவர் பெரிய ஒரு ஃபார்மசியை வைக்கிற மாதிரியும் இவரோட கடை நடத்துகிற மாதிரியும் அப்படியெல்லாம் இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தார். கடைசி ஒரு 4 வருஷம் முடிஞ்சோடனே இங்கேருந்து அவருக்கு பெரிய ஒரு செயின் ஆஃப் ஃபார்மசிஸ், இந்த செயின் ஆஃப் ஷாப்ஸு, செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ், செயின் ஆஃப் கம்பெனிஸுங்கிறாங்கல்ல, ஒரு ஆளுக்கே பல இடத்துல கம்பெனிகள் இருக்கும், அந்த மாதிரி நிறையா நம்ம பார்க்குறோமே இப்போ. அந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் ஃபார்மசிஸ் உள்ள ஒரு கடையில் போய் இவர் மேனேஜராக சேர்ந்தார். இவரோட எஃபிஷியன்சியை பார்த்துட்டு, இவர் நல்லா வேலை செய்கிறத பார்த்துட்டு எல்லா ஃபார்மசியையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மேனேஜிங் டைரக்டர் மாதிரி ஒரு பெரிய போஸ்ட் கிடச்சிது. அப்போ அதிலெல்லாம் நிறைய வேலை பார்த்தாரு, பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு, நிறைய பைசா வச்சார். கடைசியில் அவர் ஒரு ஃபார்மசி இடம் வாங்கினார், ஃபார்மசி கட்டினார், அதில் கல்லாப்பெட்டியில் போய் உட்கார்ந்தார். அது மட்டும் இல்லை, அந்த ஃபார்மசிக்கு என்ன பேர் போட்டார் தெரியுமா? ட்ரீம் ஃபார்மசி. ஏன்னா இந்த ஃபார்மசி அவரால் கட்ட முடிஞ்சது, அவரால் ஓன் பண்ண முடிஞ்சது, அதுக்கு சொந்தக்காரனாக ஆக முடிஞ்சதுங்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவரோட கற்பனையில் அந்த காட்சிகளை பார்த்து 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 அது கடைசியில் ஒரு காலத்தில் அது நிஜமாயிடுச்சு. கரெக்டாக பேர் வச்சுட்டார், ட்ரீம் ஃபார்மசி அப்படின்னு. ஏன்னா அவரோட ட்ரீமிலேருந்து கிடச்ச ஃபார்மசி அது. அப்போ இதுக்கெல்லாம் எது காரணம்?
அவரோட ஆழ்மனசின் அற்புத சக்தி, அந்த க்ரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ், அதுதான் அவரை இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்போது உங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப் வேணும்னா நீங்கள் உங்களோட ஆழ்மனசை துணையாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ இப்போ இது போகிறோம். இன்னும் அடுத்த 2 வீடியோலையும் இதே சாப்டரில் இன்னும் என்னென்ன சொல்கிறாரு இதே தான். அவர் அதாவது ஒன்று சொல்லி உங்களுக்கு புரியாட்டினா நான் இன்னொரு 10 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 10 உதாரணங்கள் சொல்கிறேன், ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ நம்மளும் இனிமேலும் சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடாது, பெரிய ஒரு வாழ்க்கை வாழணும். அதுக்கு யார் நமக்கு துணை செய்ய போகிறாங்க? நம்மளோட ஆழ்மனசு. ஓகே, அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். நன்றி நன்றி நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி.